அனைவருக்கும் என் அன்பான இல்லை இல்லை ஒரு குழப்பமான வணக்கங்கள். நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், எப்படி இங்கே வந்து அமர்ந்தேன் என்று பலரும் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள். வழியில் வரும்போது கூட ஒருத்தர் கேட்டார், சார் உங்க மையம் எங்கே போனது என்று. தம்பி, கூகுள் மேப்ல தேடிப்பார், சர்வர் டவுனா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மையம் என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு தத்துவம். ஒரு வட்டத்திற்குள் இருப்பவனுக்கு தான் மையம் தேவை. ஆனா நானே ஒரு முக்கோணமா மாறிட்டேன். இப்போ எனக்கு 3 மூளை. நான் காம்பஸ் முள் மாதிரி குத்திக்கிட்டே இருப்பேன். புரியலையா? எனக்கும் புரியல. அதுதான் பரிணாமம். நேற்று நான் தனித்து நின்றேன், ஏன்னா எனக்கு சீட் கிடைக்கல. இன்று இணைந்து நிற்கிறேன், ஏன்னா ஷேர் ஆட்டோல இடம் கிடைச்சிருக்கு. மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். கட்சி என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு கடிகாரம். என் கடிகாரத்துல பேட்டரி தீர்ந்துடுச்சு. அதனால இப்போ அலாரத்தை அணைத்து விட்டு அடுத்தவர் கட்டின ஸ்மார்ட் வாட்சுக்கு ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகியிருக்கேன். பாஸ்வேர்ட் மட்டும் இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்கு. விதையை நான் என் மண்ணில் தான் தூவுவேன் என்று அடம் பிடிக்க முடியாது. சில நேரங்களில் காற்று வீசும் திசையில் அந்த விதை பயணித்து பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் முளைச்சு அவன் மரத்து மாங்காயை நான் பறிச்சு சாப்பிடுவதும் ஒரு வகையான இயற்கையின் நீதிதான். அந்த நீதியைத்தான் மக்கள் நீதி என்கிறேன். என் தோட்டம் உன் தோட்டம் என்ற வேறுபாடுகளை உடைத்தெறிவதுதான் உண்மையான திராவிடம் என்று நான் எப்போதோ பஞ்சதந்திரம் படத்திலேயே சூசகமாக சொல்லி இருக்கிறேன். மார்க்கெட்ல இருந்து மீன் வாங்கறதை விட அடுத்தவன் வலையில விழுந்த மீனை அபேஸ் பண்றதுதான் ஈஸி. நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள். நான் அரசியலுக்கு வந்ததே ஒரு விபத்து என்கிறார்கள். பிரபஞ்சமே ஒரு பெருவெடிப்பின் விபத்துதான் என்பதை அவர்கள் உணர வேண்டும். நான் பிட்பாஸ் வீட்ல வெடிச்சதை விட இப்போ இந்த மேடையில வெடிக்கிறது தான் பெரிய விபத்து. எனவே என் கட்சி எங்கே என்று தேடாதீர்கள். அது கற்பூர மாதிரி கொளுத்தி வச்சா காணாம போயிடும். இப்போ இந்த மேடை எங்கும் ஒரு நறுமணமாக மட்டுமே வீசிக்கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரிவது மட்டுமே கட்சி என்றால் கண்ணுக்கு தெரியாத கொசுக்கடியை நாம் என்னவென்று சொல்வது? ஆகவே முடிவாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், நான் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே மறந்து போச்சு. நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்களோ நிச்சயமா அதுவும் தப்புதான். நாளை நமதே என்று நான் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் நாளைக்கு நான் எந்த மேடையில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த இன்றுதான் இந்த கூட்டணி. வாழ்க தமிழ், வளர்க குழப்பம். விடைபெறுகிறேன். நன்றி.